வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எறும்புகள்லாம் சாதாரணமாக நம்ம நினச்சிடக்கூடாதுங்க. எப்போவுமே குரூப்பாக வேலை செய்யும்போது கூட ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது. உதாரணத்துக்கு எப்போல்லாம் ஹியூமன்ஸ் ரொம்ப குரூப்பாக வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்க லேசி ஆகிடுறாங்களாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து வேலை செய்யும்போது சரி அவன் பார்த்துப்பான் இவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி ரொம்ப லேசி ஆயிடுவாங்க. சோம்பேறித்தனம் அதிகமாக வந்துடும் குரூப்பாக வேலை செய்யும்போது. அதுவே எறும்புன்னு பார்க்கும்போது குரூப்பாக வேலை செய்யும்போது தான் பயங்கர ஆக்டிவாக இருக்கும். ஈவன் அந்த எறும்பு புத்து இருக்கு இல்லையா, அதில் அதுங்க செய்யக்கூடிய வேலைகள்லாம் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும் அப்படின்றத சயின்டிஸ்ட் ஆல்ரெடி நோட் பண்ணியிருந்தாங்க. இப்போது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யோசிச்சு ஏன் நம்ம எறும்புகள் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ரோபாட்ஸை பில்ட் பண்ணக்கூடாது? சங்கர் சாருடைய எந்திரன் படம் பார்த்துருக்கும் போது கிளைமேக்ஸில் ட்ரோன் ஷாட்டில் பார்த்தா எல்லாம் எறும்புகளாக தெரியும், பார்த்தா ரொம்ப க்ளோஸில் ரோபோட் அப்படின்னு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியான ரொம்ப மைன்யூட்டான மைக்ரோபாட்ஸை ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல். அவ்வளோ தூரமாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு எறும்பு சைஸுக்கு அது எல்லாமே சேர்ந்து ஒரே வேலையை மல்டிப்ளாஸ் பிரித்து செய்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல். ஆனால் இது எல்லாத்தையும் முன்னாடியே நம்ம விஷுவலாக பார்த்தோம். அதான் ஆண்ட்மேன் அப்படின்ற மார்வல் மூவியில். இப்போது இது எல்லாத்தையுமே நடைமுறைக்கு கொண்டு வரதுக்காக ரிசர்ச் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். சீக்கிரமாகவே அதில் ஒரு நல்ல செய்தி நமக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். கம்பளி பூச்சி அதை பார்த்தாலே நமக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கும். ஆனால் இந்த கம்பளி பூச்சி தனக்குன்னு ஒரு டிஃபென்ஸையே ரெடி பண்ணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் போன் கலெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டர்பில்லர். இந்த கம்பளி பூச்சி என்ன பண்ணுன்னா, எங்கெல்லாம் சிலந்தி வலையில் மாட்டிருக்கக்கூடிய பூச்சிகள் இருக்கோ அந்த பூச்சியில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாத்தையும் எடுத்து தன்னுடைய உடல் ஃபுல்லாக வச்சு அலங்கரிக்குமா. அதான் போன் கலெக்டர். அதுக்கு அதை சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் எண்ணம் கிடையாது. அதோடைய எண்ணம் எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம ஹார்ம்ட் ஆகிறோம் அப்படின்றது தான். எல்லா எலும்புகளையும் பிச்சு பிச்சு தன்னுடைய உடம்புல அப்படியே ஒட்டிக்கிட்டே வருமா. அதனால் யாராச்சும் அவங்கள தொட்டால் கூட எலும்பு தான் ஃபஸ்ட்டு விழுமே தவிர்த்து அந்த கம்பளி பூச்சிக்கு ஒன்றும் ஆகாது. அதனாலேயே போன் கலெக்டர் அப்படின்ற பேரையும் இந்த கம்பளி பூச்சிக்கே வச்சுருக்காங்க. பட்டர்ஃப்ளையோடைய ஸ்பீஷியஸ்லேயே 0.1% மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கெட்டதா கொடூரமானதா மாமிசங்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா இந்த கார்னிவஸாக இருக்கக்கூடியது 0.1% தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி எல்லாம் ரொம்ப மென்மையான பட்டாம்பூச்சியாக மாதிரி அழகாக பறந்துக்கிட்டே இருக்கும். அதில் இந்த ஈவில்லாம் இருக்கும் இல்லையா, வில்லன்ஸ், அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு போன் கலெக்டராக மாறிடுவாங்க. கிட்டத்தட்ட காட்டுவாசி மாதிரி. மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, பூச்சிகளுக்கு கூட இப்படிப்பட்ட வேற்றுமைகள் இருக்க தான் செய்யுது. 100%ல் 7% ஆஃப் ஆண்களுக்கு ஷை பிளாடர் அப்படின்ற ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. இந்த ஷை பிளாடர் சிண்ட்ரோம்னா என்ன? பப்ளிக்கில் அவங்களால ரெஸ்ட் ரூமே போக முடியாது. தூத்தானாலும் சரி அவங்களால போக முடியாது, வரவும் வராது. இதுதான் ஷை பிளாடர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பெல்லாம் பப்ளிக் இருக்கக்கூடிய டாய்லெட்டை யாருமே இல்லைனாலும் அந்த பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணக்கூட முடியாது, அந்தளவுக்கு எஸ்டேட் ஆவாங்க. இதுதான் ஷை பிளாடர் சிண்ட்ரோம். 8 கால் பூச்சி என்னதான் இதுக்கு பெருமை 8 கால் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த 8 கால்லையும் அதுக்கு எலும்பே கிடையாது. வெறும் ப்ரெஷர் மட்டுமே வச்சு தான் அந்த கால்கள் எல்லாத்தையுமே நகர்த்துது. நீங்கள் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்பைடர் இறந்துருச்சுன்னு வச்சுங்க, இறந்த அடுத்த செகண்டு அதோடைய கை கால் அப்படியே மூடிடும். ஏன் அப்படின்னு கேட்டால் ரீசன் என்ன? அதோடைய பிளட் வெசல்ஸ் எல்லாமே தான் அங்கே அதோடைய கால்களாக செயல்படுது. அது பிளட் ப்ரெஷரின் மூலியமாக தான் செயல்படுத்துது. அப்படின்னு இருக்கும்போது அங்கே ஒரு வேளை பிளட் போகிறது நின்றுச்சு அப்படின்னா அது உடனே சுருன்றும். இதனால தான் அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. போன் இருந்தால் எங்கேருந்து குதிச்சாலும் போன் ஃப்ராக்சர் ஆகும், நோண்டிலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல. ஆனால் இந்த 8 கால் பூச்சிக்கு எங்கேருந்து கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அதோடைய கால்கள் ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால தான் அது ரொம்ப ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக எங்கே வேணாலும் சுற்றிக்க முடியுது. அதோடைய காலை அது எப்படி வேணாலும் சுற்றிக்கும். அதனால் பிளட் ப்ரெஷர் மூலிமா தான் அதோடைய கால்களை செயல்படுத்துது. ரீசெண்டாக அந்த கிராப் மென்டாலிட்டி அப்படின்ற விஷயத்தை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. கிராப் மென்டாலிட்டியாக அது என்னப்பா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்டு போல் இருக்கக்கூடிய மனநிலை. நண்டுடைய மனநிலை என்னென்னா, எங்கிட்ட இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட அப்படி இப்படி இருக்கும், உங்கள்கிட்டையும் அது இருக்கக்கூடாது அப்படின்றது தான் கிராப் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கோ அவங்கள தான் கிராப் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தான் அனுபவிக்கலைன்னா வேறு யாரும் அனுபவிக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த மைண்ட் செட். யூபிஎஸ் சப்ளை பண்ணுற ஒரு ட்ரக் இருக்குங்க. அந்த ட்ரக்கு கேஸ் எமிஷனை ரொம்ப அழகாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் ரைட் டேர்ன் எடுக்காததன் மூலியமாக. டேர்ன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நிறைய ஃபியூவல் வேஸ்ட் ஆகும் இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரைட் டேர்ன்ஸ் எடுக்காமல் லெஃப்ட் ரோடு அதுலேயே நம்ம போய்கிட்டு இருக்கிறதுக்கு ட்ராவல் பண்ணுவோம். அது எப்போது அன்அவாய்டபுளான ரோடாக இருக்கோ அப்போ உடனே அதை மாற்றிடணும் அப்படின்ற மாதிரியான பிளானில் தான் அந்த ட்ரக் செயல்படுது. இதனால் மட்டும் நிறைய கேஸ் அதை மிச்சம்
மிச்சம் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 பில்லியன் கலூன்ஸ் ஆஃப் கேஸஸ் அது மிச்சம் பண்ணுது ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை ட்ரக் ஓடுது, அந்த ட்ரக்கெல்லாம் எவ்வளோ பண்ணுதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் சாதாரணமான ஒரு டர்ன், அதுக்குன்னு நீங்களும் டர்ன் எடுத்து ஃபியூலை மிச்சம் பண்ணலாம்லாம் நினைக்காதீங்க. அது அந்த ரோடு வாக்குக்கு ஏற்ற மாதிரி ப்ரீ பிளான்டாக முன்னாடியே ஸ்கெச் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அவங்களால அங்கே ட்ராவல் பண்ண முடியுது. 1963 நியூயார்க்கில் பிராங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஜூ, அந்த ஜூ என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற எல்லா அனிமலையும் கொண்டு வந்து போட்டுட்டாங்க. ஆனால் வேர்ல்டுலேயே ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸான அனிமல் இதாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூண்டு வச்சுருக்காங்க. அங்கே போய் பார்க்குறவங்களாம் செம்ம ஷாக் ஆகிட்டாங்க, இதுதான் அவ்வளோ டேஞ்சரான அனிமலா அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே இருந்தது என்ன தெரியுமா? கண்ணாடியில் பார்க்கக்கூடிய ஹியூமன் தான் இருக்கலையே ரொம்ப டேஞ்சரஸ். மீதி விலங்குகள்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் தாராளமாக நம்ம வளர்த்தலாம். ஆனால் வளர்த்துனா வெஞ்சன்ஸ் எல்லாம் வரக்கூடிய ஒன்றுனா அது மனிதர்கள் தான், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லாமல் சொன்ன ஒரு மொமெண்ட் அதுதான் பிராங்க்ஸ். அதுக்கப்புறமா இப்படி ஒரு விஷயத்தை எப்படி இனிஷியேட் பண்ணாங்கன்னு எல்லா வருஷமும் யோசிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் யோசிக்க வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.